கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த பிரியாணி ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இந்த கூட்டத்தினை நமது ஜெபத்தில் வழிநடக்கக்கூடிய சகோதரன் கார்த்திகனும் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கார்த்திக் பிரதர், ஓகேண்ணா. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, உம் நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய மகத்தான பெரிய கிருபையின் மூலம் இந்த நாளில் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பை கொடுத்தீரு. அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இன்று நாங்கள் கலந்து இன்று நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த 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 சப்ஜெக்ட் நாங்கள் டிஸ்கஸ் செய்வதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவின் மூலம் எங்களை வழி நடத்துகிறாங்க. இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்ம கடந்த நாள் 25ஆம் கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 26ஆம் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அது although the Lord promised that the church should be guided into all truth, in what manner evidently was that truth to be unfolded? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழில் படிச்சுட்டு இந்த பேராகிராஃப் படிக்கக்கூடிய அன்போடு அழைக்கிறேன். யாரா தமிழில் படிக்க முடியுமோ? படிக்கிறேன் பிரதர். சபை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தப்படுவார்கள் என்று கர்த்தர் வாக்களித்திருந்தாலும் இன்னும் சத்தியமானது எவ்விதத்தில் வெளிப்படுத்தப்படும்? கர்த்தர் இயேசுவின் வாக்குத்தத்தத்தின்படி சபையானது சகல சத்தியங்களும் வழி நடத்தப்பட வேண்டும் என்றாலும் அது படிப்படியாக வெளிப்படுத்தப்படும் என்பது வெளியரங்கமாகியிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்த சபையானது போப் மார்க்கத்தின் தவறான கள்ள போதனைகளின் கரைப்படாது இருந்தாலும் இப்பொழுது தேவ திட்டத்தை நாம் பார்க்கின்றபடி மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஆதி சபை அறிந்திருக்கும் என நாம் அனுமானிக்க முடியாது. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு எழுதினர் போல அதே ஆவினால் அப்போஸ்தலர்கள் எழுதியிருந்தாலும் அவர்கள் தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றி அறிந்து கொள்ளும் அளவில் வித்தியாசம் இருந்தது என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சுவிசேஷமானது புற ஜாதிகளுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பவுலை தவிர பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் அதை குறித்து கலக்கமுள்ளவர்களாய் இருந்ததுடன் அதை பற்றி அறிவு இருந்ததற்கு இது ஒரு உதாரணம். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 10:28, 11:1-3, கலாத்தியர் 2:1-14 முதல். அப்போஸ்தலர் பவுல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளையும் தேவனுடைய கடந்த கால வழி நடத்துதலையும் தனக்கு நேரடியாக வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தல்களையும் நன்கு அறிந்திருந்ததால் அப்போஸ்தலர் பேதுருவின் நிச்சயமற்ற தன்மையை விட அப்போஸ்தலர் பவுல் இவ்விஷயத்தில் உறுதியாய் இருக்கிறார். தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே உங்களோட புரிதல் சொல்ல முடியும்னா பாருங்க சிஸ்டர்.
நான் சொல்றேன் பிரதர். ஓகே. என்ன அங்க கொஸ்டின் சொல்றாங்கன்னா, சபை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தப்படுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு அளித்திருந்தாலும் சத்தியமானது எவ்விதத்தில் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு அங்க கேக்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அங்க வாக்கு கொடுத்திருக்கிறாரு, சகல சத்தியத்துக்குள்ளும் சபை வழிநடத்தப்படணும்னு. ஆனா எப்படிதான் அது வெளிப்படுத்தப்படுதுன்னா, படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிப்படுத்தப்படுது அப்படிங்கிறத இங்க பாக்குறோம். அப்போஸ்தலர்கள் காலத்துல போப்பு மார்க்கத்திலுடைய அந்த தவறான போதனைகளை அவங்க பின்பற்றல. அவங்க புரிஞ்சிருந்தாங்க, உண்மையான சத்தியத்தை புரிஞ்சிருந்தாங்க. அந்த போப்பு மார்க்கத்தினுடைய அந்த தவற நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் தேவ திட்டத்தை நாம் பார்க்கிறபடி மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் அவங்க புரிஞ்சுக்கல. இப்ப நமக்கு ஆழமான சத்தியம் வெளிப்படுத்தல், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு ஆழமான சத்தியம் எல்லாம் புரிஞ்சு இருக்கோம். ஆனா அப்ப இவ்வளோ சத்தியம் அவங்களுக்கு புரியல அப்படின்னு நாங்க சொல்றாரு. என்னதான் கள்ள போதனையிலிருந்து விலகி இருந்தாலும் உண்மை சத்தியம் ஆழமா அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளாம் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டுதான் எழுதி இருந்தாங்க. ஆனா அவர்களுள் தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றி அறிந்து கொள்ளும் அளவில் வித்தியாசம் இருந்தது. அதுக்கு உதாரணம் கொடுக்கறாங்க. கொஞ்சம் நிறைய சத்தியத்தை பத்தி அறிந்து கொள்றதுல கொஞ்சம் அவங்களுக்கு வித்தியாசமா இருந்தது. என்னன்னா புறஜாதியாரோட யூதர்கள் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல இப்ப புறஜாதியாரோட கலந்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கலக்கம் அங்க காணப்பட்டுச்சு. விருத்த சேதனத்துல கலக்கம் வந்தது. இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்துல அங்க கலக்கம் வந்தது. இப்படி இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவா அவங்களுக்கு சத்தியம் இன்னும் அதிகமா வெளிப்படல. அதனாலதான் படிப்படியாக அங்க வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு அங்க சொல்றாங்க. நம்ம அந்த வசனம் கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் 10:28. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம். அவர்கள் நோக்கி அந்நிய ஜாதிகளோட கலந்து அவரிடத்தில் போக வரவுமாய் இருப்பது யூதர்கள் ஆனவர்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று அசுத்தம் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்து இருக்கின்றார். அடுத்த வசனம் கூட படிக்கலாம். 11:1, 2, 3. அப்போஸ்தலர் 11:1-3. புறஜாதியாரும் புறஜாதியாரும் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்த போது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்படியாதான் ஏற்கனவே அங்க தரிசனத்தின் மூலமாக பேதுருவுக்கு சொல்லிட்டார். வானம் திறந்திருக்குது, 4 மலைகளிலும் அந்த ஒரு கூடு வந்துச்சு, நீ அடித்து புசி அப்படிங்கிற காரியத்தெல்லாம் அவர் அங்க சொல்லிட்டாரு. என்னதான் சொன்னாலும் அவங்களுக்குள்ள என்னதான் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, புறஜாதியாரோட கலந்துக்கலாமா வேணாமாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அப்புறம் புறஜாதியாரோட போய் விருத்த சேதனம் அவங்களும் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாக அங்க பிரகாசிக்கல. அததான் இங்க சொல்றாரு. அப்ப அவங்களுக்கே அந்த மாதிரிதான் காணப்பட்டுச்சு. அது ஏன் அப்படின்னா படிப்படியாக அந்த சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றதுக்கு தேவன் அங்க திட்டம் வச்சிருந்தாங்கிறது தான் இதனுடைய புரிதலா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகளை உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம். பிரதர் நான் சொல்றேன் பிரதர். எஸ் சிஸ்டர். அதாவது சத்தியமானது கர்த்தரால அந்த சபைக்கு போதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம்.
அப்ப சபை அப்படின்னு சொல்லும்போது அது காலகட்டங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது ஆதிகால திருச்சபை அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா வந்து ஒவ்வொரு காலப்பகுதியில சபை ஜனங்கள் இருந்தாங்க. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்குது 7ஆம் கால சபை. அப்ப எல்லா காலத்திலயும் ஒரே மாதிரி சத்தியங்கள் போதிக்கப்பட்டுச்சா? அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் வச்சோம் அப்படின்னா, இல்ல. அந்த காலத்துக்கு எது ஏற்ற சத்தியமா இருந்துச்சோ, அதுதான் வந்து அவங்களுக்கு கிடைச்சுச்சு. இப்ப நமக்கு கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு இப்ப பார்த்தோம்னா, இஸ்ரவேலோட தீர்க்க தரிசனம்லாம் நிறைவேறுறத நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒண்ணு ஒண்ணு விடாம நமக்கு வெட்ட வெளிச்சமாக ஒரு சத்தியமாக கிடைக்கப்பட்டிருக்கு. பட் அவங்கள நம்ம ஆதிகால திருச்சபைய நினைச்சு பார்க்கும்போது, கர்த்தர் சொல்லிட்ட அந்த தீர்க்க தரிசனங்களா இருக்கட்டும், வாக்குத்தத்தங்களா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த காலத்துக்கு எவ்வளோ ம தேவையோ அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அப்ப இந்த வச்சு நம்ம பார்க்கும்போது, சபையானது கர்த்தரால போதிக்கப்படும். அது வந்து காலப்பகுதிகளுக்கு ஏற்றார் போல ஏற்ற கால சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் எனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? பிரதர், எஸ் சிஸ்டர். அப்போஸ்தலர்கள் காலத்துல கூட அப்போஸ்தலர் காலத்துல இந்த சபை வந்து போப்பு மார்க்கத்தின் தவறான கள்ள போதனையில இதான் அவங்க அதுல இருந்தாங்க. ஆனாலும் அந்த மாதிரி அந்த போப்பு மார்க்கத்தின் ஆதிக்கத்துல அதிகமா இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த கள்ள போதனைகள் எல்லாம் அவங்க கரைப்படாம தான் இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம இந்த காலத்துல நம்ம வந்து அவருடைய திட்டத்தை வந்து நம்ம இன்னும் ரொம்ப ஆழமாவும் தெளிவாகவும் நம்ம உம் அவங்கள விட அதிகமா தெரிஞ்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாம இருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். தீர்க்கதரிசிகள் கூட வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலதான் அவங்க ஏவப்பட்டு எழுதுனாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த பரிசுத்த ஆவியினாலேயே தான் அந்த அப்போஸ்தலர்களும் எழுதுனாங்க. ஆனா வந்து இவங்க 2 பேர்லயும் அந்த தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சு கொள்றதுல வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்து இந்த சுவிசேஷம் வந்து புறஜாதிகளுக்கு போக ஆரம்பிக்கும் போது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் வந்து அதுல ரொம்ப குழப்பமா தான் இருக்கிறாங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த அந்நியர்கள் கூட கலக்கிறது, புறஜாதிகள் கூட கலக்கிறது, அவங்க கூட சாப்பிடுறது, இதெல்லாம் பத்தி அவங்க ரொம்ப குழப்பத்திலோட இருக்காங்க. பவுல் ஒருத்தர் தான் அதை அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். இப்போ இங்க பார்க்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண சபையானது சத்தியத்திலுள்ள வழி நடத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு வெளியரங்கமாகுது அப்படின்னு பாக்குறோம். அப்போஸ்தலர் பவுல் வந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் எப்படி வழி நடத்தினாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவரு நேரடியாக அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதனால அவர் அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியோட இருந்தாரு. ஆனா பேதுரு வந்து கொஞ்சம் நிச்சயமற்ற தன்மையில் தான் இருந்தாரு அப்படிங்கறது நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இதில் எதனா கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் சொல்றேன் பிரதர். எஸ் இப்ப சிஸ்டர். அத்தை சொன்ன மாதிரிதான் சிஸ்டருங்க சொன்ன மாதிரியும் தான். ஆனா எப்படின்னா வந்துட்டு கர்த்தர் இயேசுவின் அந்த வாக்குத்தத்தை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சபைக்கு வந்து சத்தியத்துல அவங்க வந்து வழி நடத்துவாங்க. அது எப்படின்னா ஒரே இதால வந்துராது, படிப்படியா தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வெளியேறாங்க ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அப்போஸ்தலர்கள் வந்துட்டு அந்த காலத்துல இருந்தபோது அப்ப வந்துட்டு போப்பு மார்க்கம் வந்துட்டு என்னதான் அவங்க வந்துட்டு கள்ளபோதனை வந்தா கூட அவங்கள வந்து அதை வந்து எதுவும் ஒரு கலகப்படுத்தல, கரைப்படுத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்துட்டு இவங்க எப்படி வெளிப்படுத்திருக்காங்கன்னா, இவங்க வந்துட்டு புறஜாதி இடத்துல போய் அவங்களுக்கு வந்துட்டு நீங்க நற்செய்தி சொல்லுங்க, அவங்க கூட நீங்க சாப்பிடுங்க, அவங்க கூட போஜனம் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம இப்ப அதிகாரம் படிச்சோம். அதே மாதிரிதான் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து வெளிப்படையாக வந்துட்டு தேவன் வந்து சொல்றாரு. அப்ப பேதுரு பார்க்கும் பொழுது அவருக்கு வந்துட்டு ஒரு குற்றம் உள்ள ஒரு இதா மாதிரிதான் அவர்கிட்ட வந்து நீங்க ஏன் போனீங்க, நீங்க ஏன் வந்தீங்க, நீங்க ஏன் புறஜாதி மார்க்கத்தை வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிலாம் வந்துட்டு கேக்குற மாதிரி 2 பேருக்குமே டிஃபரெண்ட் இருக்குதுன்னு நம்ம இங்க பாக்குறோம்.
அப்ப வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து புறஜாதியோட நீங்க கலக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் வந்து அந்த கட்டளை வந்து கொடுத்திருக்காரு. அப்ப வந்துட்டு அந்த யூத மார்க்கம் ஃபுல்லுமே அவங்க வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்ப வந்து இவங்க வந்துட்டு அப்போஸ்தலர்கள் வந்த பிறகுதான் பவுல் போயிட்டு அவங்க கூட வந்துட்டு உறவு வச்சுக்கிற மாதிரியும் அவங்க கூட வந்து போஜனம் பண்ற மாதிரியும் இங்க கொடுக்குறாங்க. அப்பதான் வந்துட்டு அந்த யூதர்கள் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அவர் வந்து ஆன்சர் பண்றாரு. தேவா வந்துட்டு தீட்டு உள்ளதை வந்துட்டு நீங்க வந்துட்டு தீட்டு உள்ளதுன்னு நீங்க நினைக்காதீங்க, நான் வந்து அதை வந்து விருப்பப்படுறேன், நீங்க புற ஜாதிக்கு போய் நீங்க நற்செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி பார்த்திருக்கோம். அப்படிதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த சபை வகுப்புல வந்துட்டு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கப்பட்டதா இந்த பேராகிராஃப்ல நான் புரிஞ்சிருக்கேன் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. Any brothers and sisters? ஸோ இது எல்லாருக்கும் கிளியராக இருக்குதுன்னா நம்ம அடுத்த பேராகிராஃபு போகலாம். எல்லோரும் கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் போயிடுங்க. ஓகே சிஸ்டர், ஓகே, தேங்க்யூ. 27ஆம் கொஸ்டின். படிக்கிறோம். எஸ்மா ப்ளீஸ். அப்போஸ்தலனாகிய பவுலின் தரிசனம் மற்றும் வெளிப்பாடுகளானது மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் பொதுவான சபைக்கும் அறிவிக்கப்பட அனுமதிக்கப்படாதிருந்த போதிலும் அதற்குரிய விசேஷித்த முக்கியம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறது கேள்வியா இருக்குது. இங்க நம்ம அதுக்கு என்ன பாக்குறோம்னா, எல்லா அப்போஸ்தலரோட பவுலுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான தேவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் வெளியரங்கமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வந்து தேவன் வந்து அவருக்கு இதெல்லாம் முழுமையாகவோ வெளிப்படையாகவோ மற்ற அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு அவர் தேவன் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அப்புறம் இன்னும் வரப்போற அந்த யுகங்களை பற்றிய தெய்வீக ரகசியத்தை கூட அவருக்கு தெரிவிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல தேவன். அப்ப வந்து இவங்க வந்து இந்த அவருடைய அந்த தெய்வீக திட்டத்தை எல்லாம் இந்த அப்போஸ்தலர்கள் முழுமையான திட்டத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க ஆழ்ந்த கருத்துள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் பரிசுத்த ஆவியின் மூலமாக வழிநடத்தின அந்த காரியத்தையும் ஆதிகால சபையை விட நாம அதிகமாக தெரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு பாக்குறோம். இதன் மூலமாக அவங்க பெற்ற அந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் நம்ம சபைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அவங்களுக்கு கிடைச்ச அந்த தரிசனமும் அவருக்கு கிடைச்ச அந்த தரிசனமும் வெளிப்பாடுகளும் சபைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். தேவன் வந்து அவர்கிட்ட இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் அவருக்கு இருந்த அந்த வல்லமையினாலும் அவருக்கு இருந்த அந்த ஆற்றலினாலும் சபை வந்து அவர் மூலமாக தெரிந்து கொள்ள முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். வேறு எனி சிஸ்டர் தமிழில் படிச்சுட்டு அப்படியே உங்களோட விளக்கங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் என்னோட நினைக்கிறேன். படிக்கவா பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் சொன்னாரு பாருங்க. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க சிஸ்டர், நான் மறுபடியும் சொல்றேன், பரவாயில்ல. இல்ல இது படிக்கணுமா பிரதர்? வேண்டாமா? படிச்சுட்டு அப்படியே விளக்கம் சொல்லுங்க. அப்போஸ்தலர்களையும் விட அப்போஸ்தலர் பவுலுக்கு அபரிமிதமான தேவனுடைய வெளிப்பாடுகள் இருந்தது என்று வெளியரங்கமா இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகளை சபைக்கு முழுமையாகவோ அல்லது வெளிப்படையாகவோ மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் 2 கொரிந்தியர் 12:4 கலாத்தியர் 2:2 அக்காலத்திலேயே தெரிவிக்கப்படக்கூடாதென்று அவருக்கு தேவ உத்தரவு பிறந்திருந்தது என்றாலும் அவர் அடைந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் முழு சபைக்கும் அதிக பிரயோஜனமா இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். அவருக்கு தெரிவிக்கப்பட்ட வரப்போகிற யுகங்களை பற்றிய தெய்வீக ரகசியங்களை எல்லா
எல்லாவற்றையும் தெரிவிக்க அனுமதிக்காவிட்டாலும் அவர் தெய்வீக திட்டங்களை முழுவதும் அறிந்தவர் ஆனதால் ஆழ்ந்த கருத்துள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல்களையும் ஆதிகால சபையை விட அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. மேற்சொன்னவைகளை உறுதி பண்ணும் இது இல்ல பிரதர், இது மட்டும்தானா? சிஸ்டர் இங்கிலீஷ்ல கொஞ்சம் தான் இருக்குது. அந்த எர்லி அவ்வளவுதான் சர்ச்சஸ் சார், அவ்வளவுதான், அதோட முடியுது. அறிந்து கொள்ள முடிகிறதோட முடியுது. ஓகே சிஸ்டர். அப்ப இதுல இங்க என்ன பாக்குறோம்னா, நம்ம போன பேராகிராஃப்ல பார்த்த மாதிரி அப்படியே மற்ற அப்போஸ்தலர்களை விட அப்படியே சொல்லிடுறேன் சிஸ்டர். அந்த அப்போஸ்தலர்களை காட்டிலும் பவுலுக்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய வெளிப்பாடு முழுமையா வெளியரங்கமாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா மற்ற அப்போஸ்தலர்களோட தேவன் அவருக்கு அதிகமா அந்த வெளிச்சம் கொடுத்திருந்தாரு. இந்த 3ஆம் வானம் கூட அவர் போனாரு. இந்த விஷயங்களை நம்ம பாக்குறோம். அதனாலதான் அவருக்கு வெளிப்படையா அந்த விஷயங்கள் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட பாக்குறோம். அப்போ இந்த விஷயங்களை அக்காலத்திலேயே தெரிவிக்கப்படக்கூடாது என்று அவர்களுக்கு தேவ உத்தரவு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட பாக்குறோம். அப்போ பவுல் அவர் அடைஞ்ச வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் பாத்தீங்கன்னா எல்லா சபைக்குமே ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலனாலும் அவர் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு கொரிந்து சபைக்கு அவர் எழுதின அந்த 13 நிருபங்கள் எல்லாருக்குமே போய் அவர் சொல்லாத விஷயங்களே இல்லை, எல்லாமே அந்த தெய்வீக திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாருக்கும் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தெய்வீக திட்டங்களையும் முழுவதும் அறிந்தவர் ஆனதால் எல்லாத்தையும் அறிஞ்சிருந்ததுனால ஆழ்ந்த கருத்துள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளை அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை கூட எல்லாமே இந்த பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல்களையும் கூட ஆதிகால சபையை விட அதிகமாக பவுல்னால அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு அப்படின்றத இதுல பாக்கணும். தேங்க்யூ சிஸ்டர். வேறு சகோதர சகோதரிகளை உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பிரதர் நான் சொல்கிறேன் பிரதர். எஸ் பிரதர். இங்கே இதான் இந்த என்ன சொல்லிக்கிறேன்னாக்கா, மற்ற எல்லா அப்போஸ்தலரை விட அப்போ பவுலுக்கு தான் அதிகமான ஒரு தேவன வெளிப்பாடு இருந்துச்சு. அதில் இந்த வெளிப்பாடு சபைக்கு அந்த சபைக்கு ஒரு வெளிப்படையாகவோ இல்லை அது தெரிவிக்கக்கூடாது என்று அவருக்கு ஒரு தேவனோட உத்தரவு அவருக்கு இருந்துச்சு. அவர் அந்த அடைந்த இந்த வெளிப்பாடு தரிசனம் முழுவதும் அது சபைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல அவருக்கு தெரிவிக்கப்பட்ட அந்த வரப்போகிற அந்த யுகங்களை பற்றிய தெய்வீக ரகசியம் எல்லாவும் அவருக்கு தெரிவிக்க அவருக்கு அனுமதி இருந்தாலுமே அவர் அதிகமா வெளிப்படையா சொல்லவர். அதுல இன்னொன்னு இந்த லைனு, அந்த ரகசியங்களை எல்லாவற்றையும் தெரிவிக்க அனுமதிக்கப்பட்ட விட்டாலும் அவர் தெய்வீக திட்டங்களை முழுவதும் அறிந்திருந்தனால் ஆழ்ந்த கருத்துங்களை வல்லமையுள்ள வார்த்தைகளையும் தீர்க்கதரிசன நிறைவேற்றுதலையும் பரிசுத்தாவின் வழிநடத்துதலையும் அதிக கால சபையை விட நம்ம அதிகமா அறிந்து கொள்ள முடிகிறது என்று இது நான் பார்க்கறது. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் எனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? சொல்றேன் பிரதர். எஸ். வேற சொன்னது போலதான் அப்போஸ்தலர்கள் அந்த மத்த 11 அப்போஸ்தலர்களை விட பவுலுக்கு அதிகமாக அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு தேவனுடைய ரகசியம்லாம். ஏன்னா நம்ம 2 கொரிந்தியர்ல நம்ம பாக்குறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 1-4 வரைக்கும் பார்த்தோம்னா 2-4 படிக்கலாம். கிறிஸ்துக்குள்ளான மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு மனுஷர் பேசப்படாத வாக்குத்தத்தம்
வாக்குக்கு எட்டாத வார்த்தைகளை எல்லாம் அவரு அறிவித்தாரு, அவருக்கு வெளிப்படுத்தினாங்க. கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்துதலையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாருன்னு பாக்குறோம். இன்னும் பாத்தீங்கன்னா தீத்துல 1ஆம் அதிகாரம் 3:4 கூட பார்த்தோம்னா, பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை குறித்து தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கங்களினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு அங்க சொல்றார். இங்க கூட பாத்தீங்கன்னா தேவன் தனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை பிரசங்கத்தை அவரு வெளிப்படுத்துறேன் அப்படின்னு அங்க சொல்றாரு. இன்னொரு வசனம் கூட பார்த்தோம்னா இது ரோமர் 16:25 பாத்தீங்கன்னா, ஆதிகாலம் முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றார். இப்படியாக தேவன் கொடுத்த அந்த அதிகமான அந்த வாக்கு தத்தங்கள், அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி, தெய்வீக ரகசியத்தை பத்தி இவருக்கு அது வெளிப்படுத்துச்சு. ஆனாலும் பாக்கி இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு அவ்வளவாக அங்க வெளிப்படுத்தவில்லை. ஆனா இப்ப தேவன் இந்த காலகட்டத்துல இருக்கிற நமக்கு இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு பவுல் மூலமாக நமக்கு பரிசுத்த ஆவியின் வழிநடத்ததுனால நமக்கு ஆதிகால சபையை விட நாம் அதிகமாக அறிந்து கொள்ற மாதிரி அங்க பண்ணார். ஆனா நிறைய காரியங்கள் நான் சொல்ல முடியாது. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி எபிரேயர்ல சொல்றாரு, நான் அதிகமா சொல்றதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது போல அவரு ஏதோ ஒரு அளவுக்கு அங்க புரிய வச்சாங்க. ஆனா தேவனுடைய பெரிதான கிருபையில நம்ம 7ஆம் தூதன் மூலமா அநேக சத்தியங்களை நம்ம புரிஞ்சு கொண்டோம். ஆதிகால சபைக்கு அவ்வளவா அவங்களுக்கு புரியல அப்படிங்கதான் இங்க நமக்கு சொல்றாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் brothers and sisters. பிரதர் ஒரே ஒரு கொஸ்டின் பிரதர். எஸ் சிஸ்டர். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு யார் சொல்லியிருக்கிறது சிஸ்டர்? அது 3ஆம் வசனமா சிஸ்டர், 4ஆம் வசனமா? 4வது வசனம் பிரதர். தமிழ்ல 4 இருக்குதா 3ஆ? பவுல் வந்து சொல்லிருக்கிறதாமா தன்னை குறித்தே அவங்க சொல்றாரு. நான் இந்த மாதிரி போனேன் 14 வருஷத்துக்கு முன்ன 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ள, அப்படி நமக்கு பேசிக்கல இது வருமே சிஸ்டர். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னா அந்த 3ஆம் வானம்னா என்ன? அவரு இப்போ வந்து ஒரு தரிசனம் காண்றாரு. அவரா சொல்றாரு, நான் சரீரத்துல இருந்துட்டு அந்த தரிசனத்தை பார்த்தனா இல்ல சரீரத்திற்கு புறம்பே இருந்து நான் பார்த்தனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த தரிசனத்தை நான் பார்த்தேன், அத தேவன் அறிவார் அப்படிங்கறத இங்க சொல்ற. அததான் இங்க கீழே பாக்குறோம். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். இப்படி நான் மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு இருக்கு. எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய தரிசனம் வந்தது, ஆனா நான் மேன்மை பாராட்டல அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்றாரு. பவுலே வந்து பவுல குறிச்சு சொல்றாரு. ஆமா, தன்னை குறித்தே. அது மேல மேல 1வது வசனத்தை படிங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. சரிங்களா? ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்லுகிறேன். புரிஞ்சுதா? சரிம்மா, புரிஞ்சுச்சுமா. நான் அந்த வசனம் மட்டும் படிச்சேம்மா.
அது வந்து அது 2 கொரிந்தியர் அந்த வசனம் மட்டும் படிச்சதுனால எனக்கு புரியல. அதுக்கு மேல இருக்குன்னா அவரை பத்தி சொல்லியிருக்கா. அப்ப 4 வசனம் படிச்சோம்னா 5 ஆமா, வசனம் படிச்சோம்னா நமக்கு புரியும். நல்லா ஓகேம்மா, புரியுது. சரி. ஓகே. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. பிரதர், இதுல வந்து எல்லாரும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு நிருபங்கள்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தை ரொம்ப ஆழமா நமக்கு காமிக்கும். அப்ப அதுல உள்ள அந்த எடுத்துக்காட்டு தான் 3ஆம் உலகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவர் தரிசனமாவே போய் அதை எழுதியிருப்பாரு. ஆசரிப்பு கூடாரத்தை நிழலா வச்சு அதை எழுதியிருப்பாரு. அப்படிங்கும்போது அவருடைய எழுத்துக்களும் சரி, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளும் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் விசேஷித்தமா இருக்கு அப்படின்றதுதான் சுருக்கமா நான் சொல்லுவேன். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் எனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். பிரதர் சொல்லுங்க. பிரதர் பிரதர் இதில் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சுங்க பிரதர். இதில் நமக்கு வந்து ஒரு என்ன படிக்கணும் அப்படின்னு இதில் பார்க்கும்போது மற்ற 11 அப்போஸ்தலரை விட பவுல் அப்போஸ்தலர் எந்த அளவுக்கு தேவனுக்கு வந்து அந்த ஈடுபாடா இருந்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு தேவன் அவருக்கு பரிசுத்த ஆவி கொடுத்து அவருடைய தெய்வீக திட்டங்களை வந்து மகத்தான திட்டங்களை எந்த அளவுக்கு ஆழமா புரிய வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம இங்க புரிஞ்சிக்க முடியுது. இதே அளவுக்கு நாமளும் இருக்கணும். அந்த அளவுக்கு நாம இன்னும் டீப்பா ஸ்பிரிச்சுவல்ல நம்ம கவனம் செலுத்தி தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்தா நமக்கு தேவன் வந்து ஆயத்த பண்ணி வச்சிருக்கிற அந்த மகிமையான அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போகிறதுக்கு இது ஒரு வழியா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட புரிதலா இருக்குங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இங்கே இந்த 3ஆம் வானம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஆல்ரெடி அந்த கருத்து வந்திருக்குது. மூன்றாம் உலகம் பிரதர், தேர்ட் வேர்ல்ட். எஸ் சிஸ்டர். இங்கே இன்டு த பேரடைஸ் அப்படின்னா நியூ எர்த்து. இந்த சர்ச் கிளாஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இருக்க போகிற சுச்சுவேஷன். இப்போ ஜான் யோஹானு பத்மாசு தீவில் இருக்கிறப்போ அவங்க எப்படி அந்த 96 அந்த ஏடியில் அந்த டைமில் இருந்து அவங்க எப்போ சபை 1874 నుండి அவங்க பின்னாடி பார்த்துருக்குறாங்களோ தர்ஷனம், அப்படியே இங்கே இந்த சுச்சுவேஷனில் பவுல் வந்து மூணாம் உலகத்துக்கு போய் அந்த கிறிஸ்துவோட ராஜ்யத்தில் போய் அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களும் அவங்க கண்டாங்க. அது என்னென்னா ஏஜஸ் டு கம், அதுக்கு மேலே வரப்போகிற 1000 இயர்ஸ்க்கு மேலே வரப்போகிற சீக்ரெட்ஸும் அவங்க தேவன் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அது வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட படலாம் நீங்கள் இது யாருக்கு ரிவீல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லப்பட்டது. அதில் முக்கியமாக நம்ம ரசல் பிரதர் அதுக்கு என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இங்கே ஏஜஸ் டு கம்க்கு எப்படி ஐஸ்வர்யமுள்ள தேவன் எதுலோனா அவங்களோட கிருபையில், அப்படிப்பட்ட கிருபை, அப்படி ஐஸ்வர்யமுள்ள கிருபை வந்து மனிதன் மேல் எப்படி இருக்குமோ அதோட லோகம் வந்து அந்த யுகத்தில் வந்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சீக்ரெட்ஸ் வந்து மறைமுகமாக இவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது அவங்களால் சொல்ல முடியல, சொல்லக்கூடாது, அப்படி கட்டல் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க சொல்லாமல் இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்களோட கருத்துக்கள் அந்த அவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து நேரடியாக சொல்லாமல் இது எல்லாமே இந்த சபைக்கு இப்போ எப்படி வெளிப்படுத்தல் யோவான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்களோ ஒரு அடையாள பாஷையிலோ, அப்படியே இவங்களோட கருத்துக்கள் அந்த சமயத்தில் புரிஞ்சிக்காமல் இருந்தாலும் சபைக்கு என்ன தேவைப்படுமோ அந்த ஏற்ற காலத்துக்காக அந்த சிம்பிள்ஸாகவோ நிழலாகவோ இது எல்லாமே வந்து பிரதரும் இப்போ அருள் பிரதரும் சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு என்ன தேவைப்படும் அப்படியோட லோக்கமோட அவங்க அதில் குறிப்பிட்ட வச்சிருக்காங்க அப்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஏற்ற காலம் வந்தது எப்படின்னா இப்போ தான் இந்த 7ஆம் சபை
அந்த தூதர் மூலமாக தான் நமக்கு வந்து அது எல்லாமே அது ரிவீல் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஹார்வெஸ்ட் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது. ஸோ வேறு எதனா கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா கொஷின்ஸு சம்திங். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இல்லை நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இதில் எந்த கொஷின் டவுட்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பிரதர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் 28ஆம் கொஷின். ஹவு டஸ் த புக் ஆஃப் ரெவலேஷன் கொலாபரேட் த ஃபோர்கோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்? இந்த கொஷின் அப்படியே தமிழில் படிச்சுட்டு விளங்க முடிய என்னோட அழைக்கிறேன். படிக்கிறேன் brother. எஸ் சிஸ்டர். மேற்சொன்னவைகளை வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் எவ்வாறு உறுதி பண்ணுகிறது? மேற்சொன்னவைகளை உறுதி பண்ணும் பொருட்டு கிபி 96ஆம் வருடத்தில் எழுதப்பட்டதும் வேதத்தின் கடைசி புத்தகமுமான வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் எடுத்துரைக்கின்றோம். அதன் துவக்க உரையில் தேவனுடைய திட்டங்கள் குறைந்தபட்சம் அக்காலம் வரையில் முழுவதுமாக வெளிப்படுத்தப்படவில்லை என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகின்றதுடன் இன்று வரையிலும் வெளிப்படுத்தாததாலும் அவைகள் இப்புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாலும் அதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆதிகால சபையை பொறுத்தவரையில் இப்புஸ்தகத்தின் எப்பகுதியையாவது யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதிக தரிசனங்களை கண்ட அப்போஸ்தலர் யோவானும் கூட அதன் உள்ளான அர்த்தங்களை அறியாதவராக இருந்தார். அவர் ஒரு அப்போஸ்தலனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். அப்போஸ்தலனாக அவர் அக்காலத்தில் வெளியாக வேண்டிய சத்தியங்களை அறிந்தும் போதித்தும், தீர்க்கதரிசியாக வருங்கால விசுவாச வீட்டாருக்கு ஏற்ற கால ஆவிக்குரிய காரியங்களை எழுதி வைத்தார். ஆவிக்குரிய ஆகாரத்தையும் எழுதி வைத்தார். தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே உங்களோட புரிதல் முடியும்னா ஷேர் பண்ணிக்கலாம். சரி பிரதர். அப்ப நம்ம ஏற்கனவே போன கேள்வியில பார்த்ததோட தொடர்ச்சியா தான் இருக்கு. அதை வந்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை வச்சு அவங்க இது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்ற ஒரு அந்த புத்தகத்தோட பேரே வந்து என்னன்னா, இதுவரைக்கும் வெளியாக்கப்படாத ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துறதா அர்த்தப்படுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதை எழுதிட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம். அப்ப யோவானும் ஒரு அப்போஸ்தலனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்துட்டா கூட அவருக்கு வந்து அதுல இருக்கிற காரியங்கள் அநேக விஷயங்கள் புரியல. ஆனா வரப்போகிற அந்த ஒரு விசுவாச வீட்டாருக்கு அந்த ஏற்றகால சத்தியத்தை சொல்லும்படிக்கு தேவனுடைய ஆவியால அவர் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அதே போல இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகங்கள் வந்து முழுவதுமே அடையாள பாஷைகளாக தான் காணப்படுது. அப்ப அது எழுதிட்ட காலப்பகுதி கூட கிபி 96 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி ஆதிகால திருச்சபைக்கு எந்த ஒரு விஷயங்களும் தெரிந்திராத விஷயங்கள், வெளிப்படுத்தாத விஷயங்கள் தான் இந்த புஸ்தகத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப ஏற்ற கால சத்தியம் ஏற்ற காலங்கள்ல தேவனால அவருடைய பிள்ளைகளால ஏற்ற நேரத்துல கிடைக்குது அப்படின்றதுதான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தின் மூலமாக நாம பெற்றுக்கொண்ட ஒரு அந்த ஏற்ற கால சத்தியங்கள், அந்த தீர்க்க தரிசனத்தோட விளக்கங்கள் இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகளை உங்களோட கருத்துக்கள் நீங்கள் தெரிவிக்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின். எஸ் பிரதர். என்னன்னா இப்போ இந்த பவுல் அப்போஸ்தலர் கேட்கல. பவுல் அப்போஸ்தலர் வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாடுக்கு வந்துட்டு அப்புறம் தெய்வத்திட்ட வந்துட்டு இது நம்ம சபைக்கு மட்டும்தான் தெரியுமா, இல்லை இப்போ வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஒரு
42,000 சபை இருக்குன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா? மற்ற டினாமினேஷன் நீங்கள் சொல்கிறீங்க பிரதர்? புரிஞ்சுச்சா சொன்னது? இல்லை, அதான் மற்ற டினாமினேஷன்ஸ் சொல்கிறீங்க நீங்கள் எல்லா சபை வேற டினாமினேஷன் தான். வேற டினாமினேஷன்ஸ்க்கு தேவனோட தெய்வீக பிரணாளிக்கையை வந்து ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சிருக்கிறாங்க தவிர முழுசாக வந்து இந்த ஏற்ற காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அது சில பேருக்கு தான், அது இப்போ நமக்கு தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனோட தெய்வீக பிரணாளிக்கை வந்து புரிஞ்சுக்கிறாங்க பிரதர். நான் இதில் அப்போ இது நிறைய வந்து சொல்லுங்க பிரதர். அது கிபி 96 வருஷத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்குது. அப்போ இது அது வந்து அந்த டைமில் யோகானுக்கு வந்து அந்த பத்மாஸ் தீவில் வந்து அந்த 1074க்கு அவங்களோட தேவனோட தூத்தனால் கொண்டு போயிட்டு அங்கே நொண்டி பின்னாடி இந்த சபை 7 கால சபையிலும் என்னென்ன நடக்க போகிறத வந்து அங்கே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வெளிப்படுறாங்க. அதுதான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம். அதில் பின்னாடி பார்த்தா 7 கால சபைகள், அந்த முதல் கால சபை நொண்டி இந்த கடைசி 7 கால சபையில் இப்போ நம்மது முடிக்கிற வரைக்கும் என்னென்ன நடக்க வேண்டியது இருக்குது, ஒரு கால சபையில் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுதான் அவங்க சிம்பாலிக்கலாக அங்கே எழுதப்பட்டது. ஆனால் அது அவங்களுக்கே அங்கே சொல்லப்பட்டது. அவங்க பார்க்குற அந்த விசன் பார்க்குற யோவானுக்கும் அது புரியல. அவங்களும் ஒரு ப்ராஃபிட்டாக தீர்க்கதர்சியாக இருக்கிறாங்க, அப்போஸ்தலராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியல. ஆனால் அவங்களுக்கு ஒரு தான் புரிஞ்சிச்சு என்னென்னா, இந்த ஏற்ற காலத்தில் அந்த ஃப்யூச்சரில் வரப்போகிற அந்த விசுவாச வீட்டாக இருக்கிய அவங்களுக்கு இது இந்த ஆகாரம் வந்து புரியும் அப்படி அவங்க இருக்குது. அது வந்து 7ஆம் காலைக்கு தான் பர்டிகுலராக வந்து இது கொடுக்கப்பட்டது மாதிரி நம்ம பார்க்கலாம் பிரதர். ஆதிகால சபையில கூட யாருக்கும் புரியலன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம்மா. அந்த ஏற்றக்கால மீட்டிங் டியூ சீசன் ஒன்று இருக்குதுமா. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் அது கடைசியில் ஒரு வேளை அந்த பாயிண்ட் வரலன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஆண்டனி பிரதர் இப்போதைக்கு புரிஞ்சிச்சா? பிரதர் புரிஞ்சது. இந்த ஏற்றக்கால சத்தியம் வந்து ஒன்றும் இல்லை பிரதர். அங்கே நம்ம ஒரு வச்சனம் சொல்லியிருக்கிறாங்க தானே, இயேசு கிறிஸ்து அவங்களோட எஜமான் வந்ததுக்கு அப்புறம் எந்த சேவகன் எந்த ஊழியக்காரன் வந்து அந்த வீட்டாருக்கு அந்த ஏற்ற காலத்தில் வேண்டி சத்தியம் ஆகாரம் கொடுக்குறாங்க, அவங்கள தான் உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரன். அப்படிப்பட்ட உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரர் யார்? அந்த ஏற்ற காலத்தில் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆகாரம் கொடுக்குறது யாருன்னா 7ஆம் கால சபை. அந்த 7ஆம் காலையிலும் அந்த ரசல் பிரதர் தான். ஏன்னா அவங்கள மூலமாக தான் அந்த வீட்டாருக்கு அந்த ஆகாரம் இந்த விஷயங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து வந்தது எப்போன்னா 1874. அந்த டைம்க்கு யார் இந்த வீட்டுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் கொடுக்குறாங்க, அந்த விஸ்வாச வீட்டாருக்கு. அது ரொம்ப தெளிவான வேலைக்காரன் யாருன்னா அந்த ரசல் பிரதர் தான். ஸோ அந்த 7ஆம் கால சபைக்கு தான் பர்டிகுலராக இப்படிப்பட்ட சத்திய வெளிச்சங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு அவங்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த 7ஆம் கால சபையில் தான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் நமக்கு. என்னென்னா சேம் டைம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து நியூத்தின் சூரியா அவங்க வந்து உதிக்கிறாங்க. அந்த மார்னிங் இப்போது வரைக்கும் இருளில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அவங்க மார்னிங் டைமில் வரப்போ அந்த சன்ரைஸ் வந்து நமக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த டைம் 1874 నుండి இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ வந்து நம்ம கிட்ட 150 வருஷம் தாண்டி இருக்கிறோம். ஆனால் இந்த கால சபை முடிக்கலாம், ஏன்னா கடைசி மெம்பர் வரைக்கும் இந்த காலம் வந்து போயிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த டைமுக்கு கம்பேர் பண்ணால் இப்போதைக்கு இங்கே கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக தான் இருக்கும். மேபி இங்கே சில நாள் போனால் இங்கே என்னென்னா அந்த வெளிச்சம் வந்து அதிகமாக வர்றதுனால அந்த டைமிங் இருக்கிறதுனால அந்த முடிக்கிற வரைக்கும் இங்கே இந்த சத்தியம் வந்து இங்கே அதிகமாக எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம் பிரதர். அப்போ வந்துட்டு இப்போ ரசல் பிரதர் இந்த தெய்வீகத்திட்ட இந்த புக்கு அப்போ இது கிடைக்கப்பட்ட நம்மளுக்கு இதை பற்றி நம்ம ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அந்த ஊழியத்துக்கு இவங்கள் வந்து அங்கே தேவன் மூலமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரன்னு அவங்க இருக்கிறாங்க பிரதர். ஏன்னா நமக்கு 7 காலத்துக்கு 7 கால தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள் மூலமாக அந்த காலத்துக்கு என்னென்ன ஆகாரம் வேணுமோ அந்தந்த சத்தியம் கொடுத்துக்கிறாங்க.
முதல் காலத்தில் பவுல் இருக்கிறாங்க. அந்த காலத்துக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அந்த சபைக்கு அவங்கள மூலம் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது சபையில் யோவான் இருக்கிறாங்க. யோவானுக்கு அந்த ரெண்டாம் காலையில் என்னென்ன தேவைப்படுமோ அது கொடுத்துருக்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு எல்லாருக்கும் இது பற்றின ஃபுல் ரிவிஷன் நமக்கு இல்லை. என்னென்னா லாஸ்ட் டைம் நம்ம லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம் டேனியலுக்கு பற்றி. டேனியலுக்கு ஃபியூச்சரில் நடக்க போகிறது 1334 தாங்கிறவங்கள் பாக்கியவான்கள். என்னென்னா அந்த டைமில் தான் இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரும். அந்த டைமில் தான் ரொம்ப அதிகமான வெளிச்சம் வந்து கிடைக்கும். ஏன்னா அது எப்படி எல்லாமே மறக்க வச்சின சத்தியங்கள் வந்து ஓப்பன் நமக்கு ரிவீல் ஆகும். எப்படி ரிவீல் ஆகும்னா அந்த காலகட்டத்துக்கு இருந்த தூதன் மூலமாக தான் அது ரிவீல் பண்ணப்படும். ஸோ அந்த 7ஆம் காலத்துக்கு ரசில் பிரதர் அங்கே தூத்தனாக இருந்து அவங்கள் வாய் மூலமாக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அந்த 1874 இது நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அதனாலதான் அவங்களுக்கு கூட பிரதர் இன்னைக்கு வரைக்குமே அவங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் வந்து சரியா அவங்களால வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுக்காக தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பேரே அதுக்குதான் வெளிப்படுத்தின விசேஷம்னே பேரும் வச்சிருக்காங்க. ஆனா யோவான் கூட அதனாலதான் அவர் வந்து அவர் அப்போஸ்தலரா இருந்தும் கூட அவரு ஏற்ற கால சத்திய விசுவாச வீட்டாருக்கு தான் அவர் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாருன்னு தெளிவா இருக்கு. கரெக்ட் சிஸ்டர். ஈவன் ரசில் பிரதரும் அவங்க வந்து இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் சத்தியம் அப்படி அவங்க முடிக்கலாம். என்னென்னா வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு இங்கே எனக்கு மேலே அதிகமான வெளிச்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த சீசனில் இருக்கிறோம். ஸோ அதனால் எனக்கு புரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தேவன் வெளிப்பட சான்சஸ் இருக்குது. அப்படி தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க பிரதர். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் இருக்கிறாங்க அந்த நாள் ஸ்டார்டிங்கில். ஆனால் நம்ம வந்து அந்த டைமிங் அந்த சன்ரைஸுக்கு ஒரு 150 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ கண்டிப்பாக அந்த டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ பிரதர் இப்போ இந்த தெய்வீக தேர்ச்சி பற்றி நம்ம வந்துட்டு வெளிப்படையாக வந்துட்டு மற்றொரு டினாமினேஷனுக்கு நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு பழக்கம் தெரியல, சொல்லக்கூடாதான்ட்டு நான் சொல்றேன். அதுதான் பிரதர். இப்போ இந்த ஹார்வெஸ்ட் ஒர்க்ஸ் நம்ம பிரசங்கிக்கிறது அதுதானா? இப்போ ஹார்வெஸ்ட் ஒர்க்ஸ் பண்றது அது சொல்றதுக்கு தானே நிறைய சகோதரர்கள் வந்து இந்த ஊழியம் வந்து செய்யறாங்க. விவிதமான விஷயங்கள் என்னன்னா அது சொல்றதுக்கு தான் பண்றாங்க. ஓகே ஓகே பிரதர், சரிங்க பிரதர். சேம் டைம் இப்போ நீங்க வந்து சில டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சகோதரர்கள் யாரன்னு இருந்தா நீங்க சொல்ல விரும்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க தானே. அது ஒரு ஊழியம் தான். ஒருத்தர் இண்டிவிஜுவலாக பேசுறது ஒரு ஊழியம் தான். இப்படி ஒரு பப்ளிக் மீட்டிங்ஸ் பண்ணுறது இல்லை நம்ம ஜூமில் வேறு நம்ம தெரிஞ்ச நாள் கூப்பிட்டு அதில் நம்ம கண்டக்ட் பண்ணுற சொல்கிறது இது எல்லாமே அதில் தான் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தாப்புல நம்ம வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு புரியாது இது கரெக்ட் தான். இப்போது பிறந்த குழந்தைக்கு நம்ம ஒரே தடவை மாம்சம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது, டைஜஸ்ட் ஆகாது. எனக்கு என்ன சரியா புரியல பிரதர். ஓகே, நோ ப்ராப்ளம். அது வந்து அந்த டைமுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த பாலாகாரம் வந்து குடிக்கணும். அந்த பாலாகாரம் குடித்து அது கொஞ்சம் ஹேபிட்டுவேட் ஆகிட்டு அது மூலம் அது அவங்களுக்கு கொஞ்சம் பலம் வரணும், ஜீர்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எல்லாருக்கும் ஒரே தடவை என்ன அந்த தலாந்து வந்து இருக்காது. ஒருவருக்கு ஒரு தலாந்து தேவன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தக்க மாதிரி நம்ம பயன்படணும். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். பிரதர் எஸ் பிரதர். பிரதர் இப்போ நம்ம என்னோட புரிதலா என்ன இருக்குன்னு பாக்குறீங்கன்னா, சொல்லுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து தேவன் வந்து ஒவ்வொரு அந்த காலகட்டத்திற்குரிய சத்தியத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நாம வந்து 7ஆம் காலகட்ட சபைன்னு நம்ம பாக்குறோம். அப்ப 7ஆம் காலகட்ட சபைனா பாத அங்கம். அப்ப நமக்கு ஜென்ரலா பார்க்கும் போதுன்னா நம்ம ஒட்டுமொத்த சரீரத்தையே தாங்கி நிற்கக்கூடியது பாதம் தான். அப்ப அந்த பாதத்துக்கு தான் முழு ஸ்ட்ரென்த் வேணும்னு தேவன் வந்து ஏற்ற கால சத்தியத்துல 7ஆம் காலகட்ட தூதரா சிடி ரசல் பிரதரை வச்சு அவ்வளவு சத்தியத்தை வந்து நம்ம ஏற்ற கால கடைசி கால சத்தியத்தை நம்ம கொடுத்து புரிய வச்சுட்டு இருக்காங்க. என்னோட புரிதலா இருக்குங்க சார். எஸ் பிரதர், செம பாயிண்ட் பிரதர். கரெக்ட் பிரதர், அப்படியே புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர். எஸ் பிரதர், அருள் பிரதர், நல்ல பாயிண்ட், நல்ல தெளிவா இருக்குது பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. மற்ற சகோதரிகள் உங்களோட கருத்துகள் இல்லை வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்றேன் பிரதர். சொல்லுங்க. என்ன அங்க சொன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான்
சொன்னவைகளை உறுதி பண்ணும்படிக்கு அப்படின்னு அங்க அப்ப மேற்சொன்னது என்ன அங்க நம்ம பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்துல அந்த தீர்க்க தரிசனங்கள் அவங்களுக்கு புரியாம இருந்துச்சு. அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்கறாங்கன்னா, கிபி 96ஆம் வருடத்தில் எழுதப்பட்டதும் வேதத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தல் விசேஷத்திலிருந்து நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொன்னத நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. இப்ப கிபி நம்ம பார்க்கலாம் 90லேருந்து 96 வரைக்குமே அவரு யோவான் எழுதுறாருன்னா அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி எழுதுவார். வெளிப்படுத்தல் 2:8ஆம் அதிகாரத்துல. அதுல என்ன எழுதுறாங்கன்னா, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் என்றும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்த உண்மையாயிரு. அப்போது ஜீவக்கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு அங்க சொல்ற. இப்ப இந்த காரியம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா, தேவனுடைய திட்டம் எப்படி உபத்திரவப்பட போறோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு சரிவர வெளிப்படுத்தப்படல. இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா அப்படின்னா புரியுறது இல்ல. ஆனா தேவன் நமக்கு இந்த எழுத்தினுடைய யோவான் எழுதிட்டு போயிட்டாரு. அவர் ஒரு அப்போஸ்தலரு, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எல்லாமே அந்த வெளிப்படுத்தல எழுதி வச்சுட்டாங்க. ஆனா அப்ப இருந்த காலகட்டத்துல அவங்களுக்கு அது புரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ இதுதான் நம்ம அருள்மணி சொன்னது போல, கடைசி காலத்துல நம்ம பாத அங்கங்களாகிய நமக்கு ஏற்ற கால ஆவிக்குரிய ஆகாரத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுவும் விசுவாச வீட்டாராகிய வருங்கால விசுவாச வீட்டாருக்கான ஏற்ற ஆவிக்குரிய காரியத்தை அங்க எழுதி வச்சிருக்காரு. நமக்கு இந்த காரியத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அது என்ன ஆச்சுன்னா வெளிப்படல. அதனாலதான் இப்ப வெளியாக்கப்பட்ட வெளிப்படுத்தல் அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்ற வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு பேரு. நமக்கு தேவன் அங்க வெளிப்படுத்துறாரு. நம்ம வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறதை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு நமக்கு சொல்ற. அப்ப ஏற்ற கால சத்தியத்தை தேவன் நமக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நமக்கு அழகா சொல்றாரு. தேங்க்யூ. பிரதர் ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. சொல்லுங்க பிரதர். பிரதர் நம்ம இப்ப கடைசி கால பாதங்கமா பார்க்கிறோம். அதாவது இது இந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம கிறிஸ்துவோட சரீரங்கமா இணையக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ். அப்போ இதுல இருந்து சாத்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிறிஸ்துவோட சரீரங்கமா இணையாதபடிக்கு நம்மளை எந்த அளவுக்கு சீக்கிரமா விலத்தள்ளணுமோ அந்த எல்லா கிரியையிலும் அவர் செய்வாரு. அப்ப அதெல்லாம் நம்ம தாங்கி நிக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஏற்றகால முழு சத்தியத்தையும் தேவன் ஒரு கடைசி காலத்துல நம்ம கொடுத்துருக்காங்க பாக்குறோம். எஸ் பிரதர், கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ கண்டிப்பா நல்ல பாயிண்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக இருக்குதுன்னா நம்ம நிறைவு செய்யலாம். இல்லை நீங்கள் படித்து ஒரு இல்லைன்னா நீங்கள் உங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நிறைவு செய்யலாமா? சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு, எப்படி பாத்துக்க. ஓகே, தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்தபட்சங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எழுதியிருக்கிறோம். பொறுமையோடு இருந்த அனைத்து பரிசுத்தவங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்போ நம்ம இனவின் இணைங்கீத்தங்கள் படிக்க முடிய சகோதரி கீதவல்லினி முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய பிரதர் ஆண்டோனி நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம்.
இரவின் இனிய கீதங்கள். ஆதார வசனம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. கிறிஸ்துவ விஷயத்தில் அபிவிருத்தி அடைய ஒவ்வொருவரும் சரியான தீர்மானங்களை எடுப்பதோடு அதை ஒரு பொருத்தனையாக தேவனிடத்தில் நேர்ந்து கொள்ளவும் வேண்டும் என்பதே முதல் படியாகும். விரோதியின் தாக்குதலில் எந்த சுவர் பலவீனமாக காணப்படுகிறதோ அதை சரி செய்ய தொடங்குவான். ஆனால் சிலர் தீர்மானமாக எதையும் செய்ய முடியாதவர்களாகி தேவனை பற்றிய தீர்க்கமாக தெரிந்து கொள்ளும் தெளிந்தும் திட்டமான முடிவுக்கு வர முடியாமல் திகைத்து பேதலித்து உடன்படிக்கை மூலம் பிரதிஷ்டை செய்ய முடியாதவர்களாய் இருப்பார்கள். இவர்கள் தங்கள் பலவீனங்களை காணக்கூடாதவர்கள் ஆகி கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறார்கள். தங்களுடைய பலவீனங்களை உணர்ந்து அந்த பலவீனங்களிலிருந்து மேற்கொள்ள தீர்மானமாக கர்த்தரிடத்தில் வராதவர்கள் தேவ குணலட்சணங்களை பெற முடியாது, அபிவிருத்தி அடையவும் முடியாது. ஒருவன் குணலட்சணங்களில் அபிவிருத்தி அடைந்தால் தான் ஜெயம் கொள்ள முடியும். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். பிரதர் ஆண்டோனி முடிவு ஜெபத்தில் நடக்கும்போது மாணவர் சொல்லுவாங்க. அன்போடு நம்ம யாரும் பலந்து ஜெபம் செய்வோம். இந்த தெய்வீக திட்டத்தின் பற்றி இந்த புஸ்தகத்திலிருந்து நம்ம சில விஷயங்களை தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் ரட்சகரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு